கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வானோ புனல்பார் கனல் மருத்தமோ ஞானோதயமோ நவில்நான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. 6 முகங்களைக் கொண்ட பெருமானே, உண்மையான அழிவற்ற நித்திய பொருள் என்பது நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று எனப்படும் பஞ்சபூதங்களுக்குள் ஏதேனும் ஒன்றோ, மனமோ, இம்மெய்யறிவு தோன்றிய நிலையோ, வேதியர்கள் ஓதும் 4 வேதங்களோ, நான் எனும் புருஷ தத்துவமோ, அடியவனை ஆட்கொண்டருளிய இடமோ, ஜீவாத்மா பக்தியில் கனிந்து தற்போம் இழந்து தன்னை முருகன் கருணையோடு ஆட்கொண்ட நிலைதான் மெய் தத்துவம் என்ற முடிவுக்கு வருகிறார் அருணகிரிநாதர். நித்தியமான பொருளை சூன்யவாதம், சாங்கியம், சர்வாகம், பௌத்தம், மீமாம்சை என பல நிலைகளில் ஆய்வே இறுதியில் பரதத்துவத்தை நிர்ணயம் செய்யும் நிலையில் நானறிய எனக்கு பேரருள் புரிவாயாக. துறவு நிறை பெற வளைபட்ட கைமாதொடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழியத் தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தொடு வேலவனே. தனது சுற்றத்தோடு போர் புரிய எழுந்து வந்த சூரபத்மனின் மார்பையும் கிரௌஞ்சமலையையும் துளைத்து ஊடுருவி போகுமாறு கூர்மையான உனது வேலாயுதத்தை ஏவிய பெருமானே, வளையல்களை அணிந்த கரங்களை உடைய மனைவி, மக்கள், சுற்றம், பொருள் என்ற தலைகளில் நான் சிக்குண்டு அழிவது உன் கருணை திறத்துக்கு தகுதியானதோ நீதியோ? ஒருபோதும் நீதியாகாது அப்படிங்கிறார். மாயை நீங்க மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்தும் ஒழிந்திலனே அகம் மாடை மடந்தையர் என்ற அயரும் சகமா எய்யுள் நின்று தயங்குவதே. வலிமை மிகுந்த பெரும் மாயைகள் பலவற்றையும் போக்க வல்லவரும் உயிர்களை விட்டு பிரியாதவருமான திருமுருகப் பெருமானின் 6 திருமுகங்களையும் என் நாவால் பலகாலமும் ஆறுமுகம் என்று ஓதியும் வீடு, செல்வம், பெண்கள் முதலானவற்றை எண்ணி எண்ணி தளருவதை அடியேன் விட்டு வைக்கவில்லையே அப்படிங்கிறார் முருகன். என்னோட உயிருக்குள்ள கலந்த கடவுள்லாம் சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்ட். முருகனை ஃப்ரெண்டாக நினச்சி கும்பிடுங்க, ஓடோடி வருவார். நம்ம ஃப்ரெண்ட் அவர். ஓகே, பாய்.